ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லோரையும் இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஒன் மோர் சான்ஸ் நம்ம கிடச்சிருக்கு நம்ம தேவனை வர்ஷிப் பண்ண. ஸோ நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்மளுடைய கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நம்ம தேவனை நோக்கி ஆராதிக்க போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கண்களை மட்டும் நீங்கள் மூடிக்கோங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் நாம் அவரை உயர்த்த போகிறோம். ஏசப்பா, அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டின ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம். அப்பா, எங்களை மட்டும் ஜீவனோடு கூட காத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளை ஆண்டவரே கிருபையாய் சந்தித்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீரே, உம்முடைய நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருக்கீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை. மேபி இந்த உலகத்தில் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்பா, பட் there is no one like you. உங்களை போல எங்களுக்கு யாருமே இல்லை அப்பா. அப்பா, இன்னும் அந்த அனுபவத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வராமல் இருந்தோன்னா உங்ககிட்ட நாங்கள் ஃப்ரெண்டாக பழக எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு நீங்கள் உதவுங்கப்பா. எங்கள் கூடவே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியே, உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வாழ திருவாழவாக உம் நாம மகிமைக்காக. வாழ திருவாழவாக
மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை இன்னும் முழு மனதோடு ஆராதிக்க, உண்மையே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்துங்க. எல்லாம் துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். என்னடா என்ன பேச போகிறான்னு உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கவனிக்கிறத பற்றி தான் நம்ம பேசவே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிசனிங்கை பற்றி தான். லிசனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் சொல்கிறத ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதுதான் லிசனிங்னு சொல்கிறது. இந்த லிசனிங்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புமே லிசனிங் இருந்தால் தான் நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிசனிங் இல்லைன்னா அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாகவே போய் முடியலாம். இந்த லிசனிங்க்கு வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த லிசனிங் தான் நம்மளோட ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணோம். நம்ம மற்றவங்ககிட்ட ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்க, அவங்க நம்ம மேலே ட்ரஸ்ட் வைக்க இந்த லிசனிங் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் வந்து இந்த லிசனிங் வந்து ரொம்பவே முக்கியம். லிசன் பண்ணுறதுனால தான் அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம மேலே ட்ரஸ்ட் வைப்பாங்க. அது ஒன்று ஒன்றா நம்மளை லீட் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லிசனிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட ஏதாவது வந்து சொல்லும் போது லிசன் பண்ணாதான் அவன் வந்து அடுத்த வாட்டி இன்னொரு விஷயத்தை சொல்லவும் நம்மளை நம்பவும் அது அந்த லிசனிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிசனிங் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு வந்து ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, பே அட்டென்ஷன். நம்ம அவங்க சொல்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷனாக இருக்கணும். அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கூடவே அவங்க என்ன டோனில் அதை சொல்கிறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க சொல்லும் போது அவங்க எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அவங்க என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் மீனிங்கை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லிசன் பண்ணும்போது அவங்கள ஸ்பீக்கரை வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கணும். அங்கே இங்கேன்னு பார்க்காம அவங்கள டைரெக்டாக பார்த்தா தான் அவங்க நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ராக்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் லிசன் பண்ணுற டைமில். அதே மாதிரி சைடில் யாராவது பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறத ஃபுல்லாக லிசன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபுல் மீனிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷோ தட் யூஆர் லிசனிங். நம்ம லிசன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பேசுகிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், கெஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பேசும்போது நாட் பண்ணுறது, அப்புறம் ஓகே அப்படின்னு வந்து நம்ம பதில் சொல்கிறது, ஒரு ஸ்மைல் கொடுக்கறது, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே நம்ம லிசன் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்களோட போயிட்டு தான் இருக்கோம், அவங்க சொல்கிறத நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொவைட் ஃபீட்பேக். நம்ம வந்து ஒரு லிசனராக நம்மளோட ரோல் என்னென்னா அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது தான். அதே நேரத்தில் நம்மளோட ஃபீட்பேக்கையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கு கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஓகே நீங்கள் இது தானே சொன்னீங்க அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுற டைமில் வந்து அவங்களுக்கு வந்து புரியும். ஓகே இவங்க நல்லா தான் லிசன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே அவங்க லிசன் பண்ணுறான், நம்ம இந்த மாதிரி சொன்னால் அடுத்த வாட்டி லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த ஸ்பீக்கருக்கு வரும். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். இது தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிஃபர் ஜட்ஜ்மெண்ட்.
இந்த டிஃபர் ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட் என்னென்னா, போன பாயிண்டில் சொன்ன மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்டை மேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கேட்கக்கூடாது. அப்படி பாயிண்ட் மேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கேட்டால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு வந்து அது வேறு எதுவுமே பண்ணாது. அவங்க அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டின் கேட்டால் தான் அந்த பாயிண்ட்டையும் நம்மளால் ஃபுல்லாக முதல்ல புரிஞ்சிக்க முடியும். நமக்கு கொஸ்டினுக்கான மீனிங்கும் அப்போ தான் அவங்க ஒழுங்காக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாயிண்ட்டை மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவில் கேட்குறதுனால அவங்க கடைசியில் வந்து அவங்க சொல்ல வர ஃபுல் மீனிங்கே கூட அவங்க சொல்லாமல் போகலாம். கடைசி பாயிண்ட், ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி. இந்த லிசன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், கரெக்டான வகையில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த ஸ்பீக்கரை வந்து நம்மளோட ஃபீட்பேக் வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பீக்கரை அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு எந்த இதுலேயும் ஒரு நன்மை கிடைக்க போகிறதில்ல. அதே வந்து நம்ம அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் அப்ராப்ரியேட்டான முறையில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்சரோ இல்லை இன்னொன்று பாயிண்ட்டையும் நம்ம சொல்லும் போது அது வந்து என்னென்ன ஆகுனா அவங்களுக்கும் புரிகிறதுக்கு இதுவாக இருக்கும். நம்மளும் அந்த எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து கீ பாயிண்ட்ஸ் நம்மளோட ஆக்டிவ் லிசனிங் வந்து டெவலப் பண்ணிக்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து லிசனிங்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பே அட்டென்ஷன். செகண்ட் ஒன், ஷோ தட் யூ ஆர் லிசனிங். தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரொவைட் ஃபீட்பேக். ஃபோர்த் ஒன் வந்து டிஃபர் ஜட்ஜ்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் வந்து ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி. முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே உதவி செய்யுது லிசனிங்கில். அதே மாதிரி தான் இந்த லிசனிங் வந்து நம்ம காட் சொல்கிற வார்த்தைகளுக்கும் நம்ம இதே மாதிரி லிசன் பண்ணோன்னா அது வந்து நமக்கு நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம். அவரோட இருக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையுமே டெவலப் பண்ண ரொம்பவே உதவி செய்யுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம சாமுவேல் பார்க்குறோம். ஸ்டார்டிங்கில் அவர் நம்மளை மாதிரி லிசன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்புறம் போக வருங்காலத்துலலாம் அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே மாறினார். அவர் வந்து நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டார் காடோட. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இப்போது இனிமேல் வர காலங்களில் காடோட வேர்ட்ஸுக்கு லிசன் பண்ணி அவர் சொல்கிற விஷயங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து அதன்படி நம்ம பின்பற்றணும். இதே மாதிரி மிச்ச வீடியோத்தையும் லிசன் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் ஆன்லைன் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் இந்த 7 மாதங்களும் தேவன் நம்ம எல்லாரையும் கண்ணின் மணி போல் அநேக சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட ரொம்ப கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் தேவன் நம்மை இம்மட்டும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 21 verse 1 to 11. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியும் கூட சொல்லலாம். ஜீசஸ் வந்து ஜெருசலேமுக்கு வராரு. ஜெருசலேமுக்கு வரும்பொழுது ஒரு டாங்கி மேலே ரைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லோரும் அவங்க ஹோசன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரியாக இருந்தால் கூட இந்த காலை நேரத்தில் இதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டிசைபிள்ஸ், அவருடைய சீஷர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் செய்த காரியங்கள்லேருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் ஒபேயிங் காட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்குமே தேவைன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே டிசைபிள்ஸை பார்க்குறோம். அவங்களுடைய டீச்சருடைய வேர்ட்ஸுக்கு கீழ்ப்படுகிறாங்க. verse 1 நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், as they approached Jerusalem and came to Bethphage on the Mount of Olives, Jesus sent 2 disciples, saying to them, go to the village ahead of you, and at once you will find a donkey tied there with her colt by her. ஸோ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே வராரு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போங்க, அங்கே யூ வில் ஃபைண்ட் அ டாங்கி, ஒரு கழுதையை நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் அவங்களுடைய சீஷர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் verse 6 சொல்லுது, the disciples went and did as Jesus had instructed them. 6ஆம் வசனம் தான் நமக்கு மையமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். the disciples went and did as Jesus had instructed them. சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்,
இப்போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் அப்படியே செய்கிறாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நான் இந்த வேர்டு ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட ரூட் வேர்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எட்டிமாலஜி பார்க்கும்பொழுது இட் கம்ஸ் ஃப்ரம் அ லாட்டின் வேர்டு ஒபிடேர் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து இந்த வார்த்தை வருகிறது. ஸோ ஒபீடியன்ஸ் அப்படிங்கும்போது நிறையா நேரத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியணும், சொல்கிறத கேட்கணுன்ட்டு. பட் லிட்ரலாக அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது லிசன் டு, லிசனிங் அப்படிங்கிறது தான் ஒபீடியன்ஸோட ரூட் வேர்ட்லேருந்து நம்ம பார்க்குற ஒரு மீனிங். ஸோ ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வி ஷுட் லிசன். தேவன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறோமோ that will help us to act upon. So listening or else pay attention to, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறது. ஸோ அந்த ரூட் வேர்டில் இருந்து தான் ஒபீடியன்ஸ்கிற வார்த்தை நம்ம வரது பார்க்க முடியுது. ஸோ இங்கேயுமே நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைபிள்ஸோட லைஃப் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, தே லிசன் டு ஜீசஸ். ஃபர்ஸ்ட் இட்ஸ் லிசனிங், தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி சொல்லும் போது தெரியுது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காட் இஸ் ஸ்பீக்கிங், அனதர் இஸ் வி ஆர் லிசனிங். ஸோ தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே. காட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ பீப்புள், த்ரூ த க்ரியேஷன், பை நேச்சர், த்ரூ த பைபிள், த்ரூ ஹிஸ் சன், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். இப்படி அநேக காரியங்களில் அநேக விதத்தில் ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். காட் இஸ் ஸ்பீக்கிங், அவர் அங்கே பேசுகிறாரு. வி ஆர் லிசனிங், வி ஷுட் லிசன். ஸோ இந்த ரெண்டு காரியமும் சேர்ந்தது தான் ஹியரிங், லிசனிங் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கேயுமே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கோ டு த வில்லேஜ், அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து பார்க்கும்பொழுது யூ வில் ஃபைண்ட் அ டாங்கி, அங்கே அதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அன்டை தம், அதை எடுத்து கழட்டி பிரிங் தம், அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார் ஒரு காரியத்தை, இஃப் எனி ஒன் சேஸ் எனிதிங், யாராவது ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு இது தேவை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஸோ இப்படி நிறையா காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, கவனமாக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத லிசன் பண்ணுறாங்க. தே ஆர் லிசனிங் டு வாட் ஜீசஸ் ஹேட் செட் டு தம். ஸோ இந்த லிசனிங் சொல்லும் பொழுது இட் வில் ஹெல்ப் இன் மெனி வேஸ் இன் அவர் லைஃப். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நமக்கு மிகுந்த பயனுள்ளதாகவே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டு நோ இஸ் பர்பஸ். நம்ம எப்போல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன பேசுகிறார், நம்மகிட்ட என்ன சொல்ல வரான்னு கேட்கும் பொழுது வி வில் நோ அவர் பர்பஸ். நம்முடைய லைஃப் பர்பஸ் என்ன, தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக நம்மளை படைத்தார், இது போன்ற காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இஸ் வார்னிங்ஸ். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக போயிருக்கலாம், பட் when we listen to God, God will warn us. நமக்கு வார்னிங் கொடுப்பாரு. சவுலோட வாழ்க்கையில் பார்க்குறோம், he went away from God, ரொம்ப தூரம் போயிட்டார், பட் ஸ்டில் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் திருப்பியும் ஒருத்தரை கொடுக்காரு. அதுக்கு கூட அவர் காது கொடுத்து கேட்டிருந்தாருன்னா அவரால் திரும்பி வந்திருக்க முடியும். பட் he didn't hear God's voice. ஸோ அவருடைய வார்னிங்ஸை நம்மளால் கேட்க முடியும், அதனால் மனம் திரும்ப முடியும். அதுக்கப்புறம் அவருடைய கம்ஃபர்ட், இந்த டிஃபிகல்ட் டைம், நமக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆன டைமில் அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாத நேரத்தில் we can feel the comfort. ஒரு ஆறுதலும் ஒரு தேடுதலும் நமக்கு கிடைக்கும். எப்போ, when we listen to him, அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது. தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குறோம், சுற்றி எல்லா பக்கமும் அவருக்கு அடைக்கப்பட்ட கதவுகளாக இருக்குது. பட் இந்த எல்லா மத்தியிலையும் he was finding the comfort in hearing God. தேவனிடத்தில் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது he feels that comfort in his life. அந்த குகைக்குள்ளே இருட்டுக்குள்ளே யார் எப்போ வருவான்னு தெரியாமல் இருந்தால் கூட he has that comfort in his heart. ஸோ அடுத்து பார்க்கும்பொழுது we can experience his love. தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக ருசி பார்க்குறது எப்போ அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறாருன்னு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது we can experience his love. அது நம்ம நிறையா தடவை வார்த்தைகளை சொல்ல முடியாட்டாலும் கூட we can experience by ourselves பர்சனலி. அதை நம்ம அப்போ தான் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இன்னொரு இதில் பார்க்கும்பொழுது இந்த லிசனிங் அண்ட் ஹியரிங் ரெண்டு ஒன்றும் கிடையாது. ஹியரிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும் கேட்குறது. பட் லிசனிங் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே. நாட் ஓன்லி ஃபிசிக்கல் என்ன சொல்கிறாங்க கேட்குறது, மென்டலி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறது தான் லிசனிங். ஒரே ஒரு கோட் மட்டும் வாசித்து நான் அடுத்து போக விரும்புகிறேன். த மோஸ்ட் பேசிக் அண்ட் பவர்ஃபுல் வே டு கனெக்ட் டு அனதர் பர்சன் இஸ் டு லிசன். ஜஸ்ட் லிசன். அதாவது த மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு கனெக்ட், இன்னொரு பர்சனோட கனெக்ட் ஆகிறதுக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி என்ன அப்படின்னா லிசனிங். அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்குறது மூலமாக we can easily connect with that person. நிறைய நேரத்தில் நம்ம அந்த லிசன் பண்ண மறந்ததுனால we are not able to connect with many people around us. So take time to listen to God. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து லிசன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற அநேகர் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான மெயின் பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா we forget to listen. அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்ம கேட்க மறந்துடுறோம். இன்னும் சொல்லப்போனால் ஃபேத் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங். விசுவாசம் எதன் மூலமாக வருகிறது, கேட்பதின் மூலமாக தான் விசுவாசம் வளர்கிறது. ஸோ டேக் டைம் டு ஹியர் ஃப்ரம் காட் த்ரூ பைபிள். வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நிறையா நேரத்தில் நம்மகிட்ட பேசுவார். ஸோ எப்படி டிசைபிள்ஸ் அவர் என்னென்ன சொல்கிறாரோ இன்ச் பை இன்ச் தே ஹர்ட் each and every word. அதனால் once we listen to God then we should act. அதுதான் டிசைபிள்ஸோட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The disciples went and did as Jesus had instructed them. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள்னு சொல்லியிருக்குது. ஸோ லிசனிங் நம்ம எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எப்போ லிசனிங் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா when we act upon what we listen to. நீங்களே சொல்லுங்கள், இப்போது யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, பட் அவங்க லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் இருந்து வெளியே வரணும்னா சிம்பிள், இதை பண்ணால் போதும்ப்பா நீ இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்கிறீங்க. பட் அது எல்லாத்தையும் கேட்குறாங்க, பட் நான் அதை பணம் அடிக்கிறாங்க, அந்த ப்ராப்ளத்திலே திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம், அப்படி தானே? ஸோ லிசனிங் ஃபுல்ஃபில்ஸ். எப்போ நம்ம கேட்குறது முழுமை அடையும் அப்படின்னா when we act upon, அதுதான் ஒபீடியன்ஸ். லிசன் அண்ட் ஆக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்து நம்ம கேட்குறோமோ தட் ஷுட் கம், அதோடைய வெளிப்பாடு, அதோடைய ஃப்ரூட் இஸ் ஆக்ஷன். நம்முடைய ஆக்ஷனில் அதனோட வெளிப்பாடு இருக்கணும். இங்கே டிசைபிள்ஸை பார்க்குறோம், என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டதுனால தான் அவங்க அதை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியுது. யோசிச்சு பாருங்கள், யாருன்னே தெரியாது, ஒரு புது ஊருக்குள்ளே போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது 2020 வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா திடீர்னு ஒரு ரோட்டுக்கு போக சொல்கிறாரு. அந்த ரோட்டில் போய் அங்கே இருக்கிற ஒரு கழுதைன்னு சொல்லும்போது நம்ம இப்போ எடுத்துக்கலாம் கார், ஒரு நல்ல ஒரு கார் இருக்குது, ஒரு ஸ்விஃப்ட் கார் இருக்குது, அந்த காரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்திருப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் பண்ண முடியுமா? அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். யார் காரணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் டிசைபிள்ஸும் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆண்டவர் சொன்னதை ரொம்ப கிளியராக கேட்டிருந்தாங்க. இஃப் எனி ஒன் சேஸ் எனிதிங், யாராவது உங்கள்கிட்ட வந்து எதாவது கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஸோ when we listen to God we will know there will be problems sometimes. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்காமல் இருக்கலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சம்டைம்ஸ் வெளியே போக வேண்டியது இருக்கலாம். பட் என்ன நடக்கும், அதில் நம்ம எப்படி டீல் பண்ணணும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. பட் we need to listen. எல்லாத்தையும் நம்ம லிசன் பண்ணும்பொழுது we can easily face all those things. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்பொழுது we need to listen and act. இது ரெண்டும் நம்ம லைஃப்பில் கரெக்டாக நடக்கும் பொழுது, தேவன் என்ன சொல்கிறான்னு செவி கொடுக்கும் பொழுது, அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது we can glorify God. ஸோ இந்த டிசைபிள்ஸோட ஒபீடியன்ஸ் எதில் முடியுது அப்படின்னா the whole city, the whole crowd was glorifying God. They are praising God. ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. வேர்ஸ் 9 பார்க்கும்போது ஹோசன்னா டு த சன் ஆஃப் டேவிட், பிளஸட் இஸ் ஹி ஹூ கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது திஸ் இஸ் ஜீசஸ் த ப்ராஃபட் ஃப்ரம் நாசரேத் இன் கேலிலி. ஸோ தே ஆல் ஆர் க்ளோரிஃபையிங் காட். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு லிசன் பண்ணும் பொழுது
அதை கேட்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக we will start glorify God through our life. நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோமா, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Matthew chapter 5:14 verse 14. You are the light of the world. A town built on hill cannot be hidden. Verse 16. In the same way let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய நீங்கள் பண்ணுற காரியங்களை பார்க்குற மற்றவங்க என்ன பண்ணுமா, நம்ம பண்ணுற காரியங்களை பார்த்து they should glorify our Father in heaven. அதுதான் நம்முடைய லைஃப் பர்பஸ், லைஃப் எய்ம்னு கூட சொல்லலாம். நம்முடைய செய்கிற எல்லா காரியங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா நம்ம பண்ணுற எல்லா காரியத்தின் மூலமாக? ஆர் எல்ஸ் வேறு ஏதோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஏதோ ஆர் வி ட்ரைங் டு டூ வாட் வி வாண்ட் டு டூ? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துலேயும் தேவன் மகிமைப்படுறாரா? ஆர் பீப்புள் க்ளோரிஃபைங் காட் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ்? இந்த காலை நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் எடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆர் வி லிசனிங் டு காட் கேர்ஃபுல்லி? தேவனிடத்தில் நம்ம எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை ஆக்ஷனில் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு கேட்குறோமோ அதை நம்ம ஆக்ஷனில் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில்? இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்பொழுது ஆர் வி க்ளோரிஃபைங் த்ரூ அவர் ஆக்ஷன்? ஸோ இந்த 3 கொஸ்டினையும் நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு காரியம் பண்ணும்பொழுதும் இந்த 3 கொஸ்டினை திருப்பி கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஐ மீன் லிசனிங் டு யூ காட், ஐ மீன் ஆக்டிங் அப்பான், ஐ மீன் க்ளோரிஃபையிங் யூ த்ரூ மை ஆக்ஷன். இதை நம்ம கரெக்டாக பண்ணும்பொழுது டிசைபிள்ஸை போல் இந்த சீஷர்களை போல் நம்மளும் ஆண்டவருக்கு உண்மையாக அவரை பின்பற்றி வாழ முடியும். அப்பொழுது நம்மளும் சொல்லலாம், ஐ எம் ஆல்சோ இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க ஒருவராக நீங்களும் நானும் வாழ முடியும். நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உமக்கு இன்னும் அதிகமாக செவி கொடுக்க நீர் எங்களோடு கூட பேசும்பொழுது அதை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்களுக்கு கிருபை தருவீராக. அதை கேட்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, ப்ராக்டிஸ் பண்ண, அதை ஆக்ஷனில் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இது எல்லாவற்றின் மூலமாக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தணும். அதுதான் எங்களுடைய அல்டிமேட் ஏமாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்திலையும் we should glorify your name Jesus. எங்களால் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நமக்கு நன்றி. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.